பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 5வது வார்த்தையை குறித்து இன்றைக்கு தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். இது 5வது வார்த்தை. எந்தெந்த விஷயத்திலலாம் அவர் தாகமாய் இருந்தார் என்று சுருக்கமாக 3 காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம பார்க்கும்பொழுது சரீர தாகம். இந்த சரீர தாகம் எதனால அவருக்கு வந்தது? அவர் எப்போ அதுக்கு முன்னாடி ஒரு லிக்விடா அவர் ஒரு ஜூஸோ இல்ல ஒரு தண்ணியோ எடுத்துக்கொண்டது எப்போது? ராபோஜன தப்போ. அப்பதான் சீஷர்களோட போய் அவங்க கால்களை கழுவி ராபோஜனம் அவங்களோட பந்தி இருந்தார். அதுக்கு பின்பு கெத்செமனே தோட்டத்துக்கு போனாங்க. அங்கிருந்து என்ன பண்ணிட்டாங்க? கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. சங்கீதம் 22ல நீங்க படித்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், என் நாவு மேல்வாயோட ஒட்டி கொண்டது, என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, அது என்னெல்லாம் சொல்லி போடப்பட்டிருக்குது. அப்போ அவருக்கு சரீர தாகம் இருந்தது. ஆனா நம்ம அவருக்கு என்ன பண்றோம்? நல்லா கவனித்து பாருங்க. மனிதர்களுக்கு அவர் தாகமா இருந்த பொழுது மனிதர்களுக்கு அவர் என்ன பண்ணாரு? கசப்பான தண்ணியை மதுரமாய் மாற்றி கொடுத்தார். ஆனா நாம் ஆண்டவருக்கு நல்ல ஒரு இதை கூட என்ன பண்ணாங்க? காடிய கலந்து அவருக்கு தோய்த்து கொடுத்தாங்கன்னு சொல்லிருக்கு. இதுதான் தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்தது மீட்பின் தாகம். என்ன நம்ம பார்க்கும்பொழுது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், யோவான் 4ஆம் அதிகாரத்துல அவ சமாரியர்கள் என்றாலே யூதர்களுக்கு ஆகாதவர்கள். அதுவும் இல்லாம அந்த ஸ்திரீ கேட்கறாங்க, நீங்க எப்படி எங்கிட்ட தாகத்துக்கு தான் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை பார்த்து கேட்கறாங்க. சீஷர்களும் அவரோட எல்லாம் ஊருக்குள்ள போயிருக்காங்க. இந்த இடத்துல யாரும் இல்ல, யாரும் இல்லாத நேரமா பார்த்து அந்த ஸ்திரீ என்ன பண்ணிருக்காங்க? அந்த கிணற்றுக்கு வந்திருக்காங்க தண்ணீர் எடுக்கும்படியாக. அப்போ கணவன் அழைச்சிட்டு வான்னு சொல்றாங்க. எனக்கு கணவன் இல்லைன்னு சொன்ன உடனே அவங்களுடைய எல்லா காரியங்களையும் சொன்ன உடனே அவங்க பிரமிச்சு போய் என்ன பண்றாங்க? நேரடியாக நீங்க தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, ஊருக்குள்ள ஓடி அநேகரை கூட்டிட்டு வராங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும் யார் இடத்துல போனா அங்க ரட்சிப்பு நடக்கும். இப்ப ஒண்ணும் இல்ல, சமாரிய ஸ்திரியை பத்தி மட்டும் தான் கொஞ்சமா சொன்னாரு. ஆனா இவ போய் ஊருக்குள்ள சொல்லி ஊர்ல இருக்கிற எல்லா ஜனங்களையும் கூட்டிட்டு வந்தா அவங்க அத்தனை பேருமே இயேசுவோட பேசி அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பு நடந்தது. இவங்க ஆனா ஒரு கிணற்று உட்கார்ந்து ஒரு ஸ்திரீயின் மூலமா எல்லா ஜனங்களையும் விசுவாசத்துக்குள்ளாக நடத்தினார். இது மீட்பின் தாகம், ஆத்தும தாகம். சரியா? இந்த 2 தாகத்தையும் உடையவராய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அந்த இடத்துல தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராய் இருந்தார். பாருங்க, தாகம் எல்லா மனிதர்களுக்கும் வரும். யாருக்கு தாகம் வரும் சொல்லுங்க? யாருக்கு தாகம் வரும்? விடாய்த்த ஆத்மாவுக்கு தான் தாகம் வரும். இயேசு கிறிஸ்து சிலுவையில விடாய்த்து போய் இருந்தார். அப்படி அவர் என்ன பண்ணாரு? அவர் உடம்புல இருக்கிற வேர்வை வெளியே போச்சு, ரத்தம் வெளியே போச்சு. நிறைய அவர் உடம்புல இருந்து வேர்வையும் ரத்தமும் தொடர்ந்து வெளியே போனதுனால அவர் உடம்புல நீர் சத்து கம்மி ஆயிட்டு டீஹைட்ரேட் ஆயிட்டு தாகம் உண்டானது. அதனாலதான் அவருடைய நாவு மேல்வாயோட ஒட்டி கொள்கிற அளவுக்கு அவர் சரீரத்துல தண்ணீர் இல்லாம தாகம் எடுத்தது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க எப்படிப்பட்ட தாகத்தை தீர்க்கிறவர்களா இருக்கிறீர்கள்? அவர் ஆத்மா தாகமும் உடையவராக இருக்கிறார், சரீர தாகத்திலையும் உடையவராக இருந்தார். நம்மளை நோக்கி அந்த சமாரிய ஸ்திரியை நோக்கி போனது போல நம்மை நோக்கி இன்னைக்கு வருவோமானால் அந்த ஸ்திரீ இயேசுவின் ஆத்மா தாகத்தை தீர்த்து வைத்தால் அநேகரை கூட்டிக் கொண்டு வந்து அந்த இடத்துல ரட்சிப்பு உண்டானது. மிகப்பெரிய அற்புதம் நடந்தது. நம்ம இடத்துல வருவாரானால் நம்ம என்ன செய்வோம்? ஆகினால எல்லாரும் சிலுவை அண்டைக்கு வாங்க, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென்.